ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வேர்க்கடலையை வறுத்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கில் தோல் நம்மளால் நீக்க முடியாது. ஏன்னா அந்த வேர்க்கில் நமக்கு ரொம்பவே சூடாக இருக்குங்க. அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேர்க்கில் தோல் நீக்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இது போல் நீங்கள் வேர்க்கடலையை சுத்தம் பண்ணிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஒரு ஓரம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் சின்ன சின்ன பை நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பை உள்ளுக்குள்ளே நீங்கள் வேர்க்கடலையை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பையோட கைப்பிடி ரெண்டுமே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கையை வச்சு இது போல் நீங்கள் வேர்க்கடலை மேலே நல்லா நீங்கள் கசக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கசக்கினாலே போதுங்க. அந்த வேர்க்கடலை மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு கையில் சூடுமே நமக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேட் வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் ஒரு கப்பில் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஃபுல்லாகவே நீங்கள் இது போல் கப்புக்குள்ளே கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நீங்கள் இந்த கப்பை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் சொல்லி நமக்கு அந்த வேர்க்கடலை தோல் எல்லாமே நமக்கு கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த வேர்க்கடலை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். அதே போல் வேர்க்கடலை தோல் எல்லாமே அந்த பிளேட்டில் நமக்கு இருக்குங்க. அந்த வேர்க்கடலை தோலை எப்போதும் போல் நீங்கள் கொட்டிட்டு அந்த வேர்க்கடலையை நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான தட்டு எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொம்பளுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம இட்லிலாம் வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த பிளேட்டில் நம்ம இட்லி எடுக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த சூடான இட்லி தட்டை நீங்கள் இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு அந்த இட்லி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. கையை வச்சு நம்ம இப்போ இட்லி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இட்லி எடுக்கும்போது தண்ணி தொட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இட்லி ஃபுல்லாக நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி இட்லி நீங்கள் எடுக்கும்போது கையில் அந்தளவுக்கு சுடு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, அந்த இட்லி பிளேட்டில் நமக்கு இட்லி ஒட்டாமல் வருங்க. ஒரு வேளை உங்களுக்கு கையில் எடுக்க இருப்பில்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வச்சு இட்லி எடுத்திங்கன்னா அந்த தட்டில் நமக்கு இட்லி ஒட்டாமல் வரும். இட்லி பிளேட்டு க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்குள்ளே நம்ம மாவெல்லாம் அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாவு ஃபுல்லாக நமக்கு தீர்ந்ததுக்கப்புறம் அந்த குண்டாக்குள்ளே நமக்கு இன்னமும் மாவு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒட்டி பிடிச்சிருக்குங்க. அந்த மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. அந்த மாவு பாருங்கள், மாவு குண்டாக்குள்ளே நிறைய மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் நார் எடுத்துகிட்டு எப்போதும் போல் கொஞ்சமாக மாவு தொட்டு எப்போதும் போல் நீங்கள் எல்லா விதமான பாத்திரமும் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு தொட்டு எல்லா விதமான பாத்திரம் நீங்கள் தேய்க்கும் போது எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் இல்லை அழுக்காக இருக்கட்டும்ங்க, அது எல்லாமே நமக்கு போயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அந்த பாத்திரமே நமக்கு ரொம்ப பல நமக்கு பளிச்சுன்னு ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், 2-3 பாத்திரம் மட்டும் நான் தேய்ச்சிக்கிறேன். 2-3 பாத்திரம் நான் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாவு பக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாவு தொட்டு செஞ்சுக்கிற பாத்திரம் எல்லாமே நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நம்ம தேய்ச்ச எல்லா பாத்திரமும் நீங்கள் எப்போதும் போல் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள், நீங்கள் நார்மலாக சோப்பு தொட்டு விம்ஜெல் தொட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆனால் இது போல் மாவு தொட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு பளிச்சுன்னு அவ்வளோ பலன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சு எல்லா பாத்திரமும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பலன்னு நமக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
2 நிமிஷத்துக்குள்ளேயே 2 பொருள் மட்டும் வச்சு நீங்கள் எவ்வளோ அழுக்கான மிக்சியும் நீங்கள் புதுசு போல் மாற்றிடலாங்க. என்னோடய மிக்சி அவ்வளோ அழுக்கு கிடையாது, இருந்தாலுமே நான் இந்த மிக்சி எப்போவுமே க்ளீனாக வச்சுப்பேன். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிக்சி உள்ளுக்குள்ளே ஓரங்கள் எல்லா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே மட்டும்தாங்க லைட்டாக அழுக்கு படிஞ்சிருக்கு. இதுவே உங்கள் வீட்டில் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மிக்சியாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியை ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் ஷாம்போ இல்லை விம்ஜலை நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. நான் சின்னதாக ஒரு துணி கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி துணி எடுத்து நீங்கள் நம்ம கலக்கி வச்சு சொல்யூஷனை நல்லா நனைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ண போகிறோங்க. இப்போ நான் மிக்ஸி எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணதுலேயும் இந்த சொல்யூஷன் தொட்டம் துணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மிக்ஸியை ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸிக்கு வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வச்சு நீங்கள் அந்த துணி வச்சு நல்லா தொட்டு மிக்ஸி மேலே எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது மிக்ஸி மேலே 4 பட்டை அழுக்காக இருந்தாலும் சரி, வருட கணக்கு பட்டை அழுக்காக இருந்தாலும் சரிங்க, எந்த அழுக்காக இருந்தாலும் நமக்கு போயிடுங்க. அதே போல் மிக்ஸி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மேலே நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மிக்ஸியில் ஒவ்வொரு மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸுமே நீங்கள் அழுக்கு சேர விடாமல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவுமே எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வச்சு எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி நடுப்பகுதியில் க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. மறுபடியும் நீங்கள் சொல்யூஷன் தொட்டு மிக்ஸி மேல் பகுதி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுப்பகுதியில் நீங்கள் துணியை வச்சு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி கை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு துணி மேலே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி சென்டரில் பகுதியில் பாருங்கள், அங்கேயுமே நமக்கு அழுக்கு இருக்கு இல்லையா, அதனால் மறுபடியும் நீங்கள் துணியை வச்சு 2 பக்கம் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நமக்கு மிக்ஸி நல்லா க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு மறுபடி தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஃபுல்லாகவும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மிக்ஸி மேலே ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹோல்ஸை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மிக்ஸியில் ஒவ்வொரு மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் நமக்கு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும், அழுக்கு சேரக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் மிக்ஸியில் அரைக்கும் போது மசாலோட காற்றுலாம் நமக்கு வரும் இல்லையா, சூடான காற்று, அதெல்லாம் நமக்கு வெளியே வரத்துக்கு அந்த ஹோல்ஸ் நமக்கு இருக்குங்க. அந்த ஹோல்ஸ் நமக்கு அழுக்கு ஃபுல்லாக அடைஞ்சிச்சுன்னா அந்த ஹோல்ஸ் நமக்கு காற்று வராமல் மிக்ஸிமே நமக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஃபஸ்ட்டு இது போல் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்ஸி நடுப்பகுதியில் வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரையான ஒரு கிளாத் நம்ம எடுத்துக்கலாங்க. ட்ரையான கிளாத் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸியை பாருங்கள், அந்த மிக்ஸி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி எங்கேயுமே நமக்கு அழுக்கே இருக்காதுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண மாதிரி ஒயருமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் மிக்ஸி எப்போவுமே பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னா இந்த 2 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. 2 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் மிக்ஸி புதுசு போலவே மாறிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட அழுக்கான மிக்ஸியாக இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.